வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சிங்க் வந்து பண்ணுறோம். ஸோ அதாவது ஒரு சர்வர் சிஸ்டம் இருக்குது, இன்னொரு கிளைண்ட் சிஸ்டம் இருக்குன்னா அந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம சிங்க் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது சிங்க் ஆகாது, சம்டைம்ஸ் வந்து சிங்க் ஆகாது. இல்லைன்னா சிங்க்ல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வர் சிஸ்டம், சர்வர் டேலி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டேலி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிங்க் கொடுக்குறேன். ஸோ நான் டிரான்சாக்ஷன் ரூல் மட்டும் சிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்க் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3rd ஜான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் சிஸ்டத்தில் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க. அதாவது லதா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சர்வரில் போட்டிருக்காங்க. அது வவுச்சர் நம்பர் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிளைண்ட் சிஸ்டம். ஸோ கிளைண்ட் சிஸ்டத்திலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் நியூ அப்படின்னு ஒரு வவுச்சர் என்ட்ரி போட்டிருக்காங்க. அதுவும் வவுச்சர் நம்பர் 1. ஆனால் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காவியா ஷாப்பிங். ஸோ சர்வரில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லதா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு நேமில் போட்டிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சிஸ்டத்தில் வந்து காவியா ஷாப்பிங் அப்படிங்கிற இன்னொரு நேமில் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதாவது சர்வர் யூஸ் பண்ணுறவங்க வந்து அதே வவுச்சர் நம்பர்லேயும் ஒரு என்ட்ரி போடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் யூஸ் பண்ணுறவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பிரான்ச்சஸில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சேம் அதே வவுச்சர் நம்பர்லேயே வந்து என்ட்ரி போட்டுறாங்க. ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்பரிங் வந்து சேம் நம்பராக இருக்குது. ஸோ அதனால சிங்க் வந்து நமக்கு ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்க் ஆகாது. ஸோ இந்த எரரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளைண்ட் சிஸ்டம் இருக்குது. கிளைண்ட் சிஸ்டத்தில் ஹெல்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஈவெண்ட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு எப்போ சிங்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்போ க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நியூ அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப் இருக்குது. ஸோ நம்பர் வந்து 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் 1 ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. அதாவது கிளைண்ட்லேயும் வவுச்சர் நம்பர் 1 அப்படிங்கிற என்ட்ரி போட்டிருக்காங்க. சர்வர் சிஸ்டத்துலேயும் கிளைண்ட் நம்பர் 1 அப்படிங்கிற என்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. அதனால ரெண்டு பக்கமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து சிங்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எரரை வந்து நீங்கள் இந்த ட்ரபிள் ஷூட்டிங் மூலமாக என்ன எக்ஸாக்டாக எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதுதான் இஷ்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்வரில் இருக்கிற நம்பரை சேஞ்சஸ் பண்ணணும், இல்லைன்னா கிளைண்ட்ல இருக்கிற நம்பரை சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சர்வரில் வந்து லதா ஸ்டோர் அப்படிங்கிறது வவுச்சர் நம்பர் 1 அப்படியே இருக்கட்டும். நம்ம கிளைண்ட் சிஸ்டத்தில் மட்டும் இந்த வவுச்சர் நம்பரை நம்ம மாற்றிடலாம். ஸோ நான் என்டர் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் நியூ என்ன பண்ணிடுறேன்னா ஜஸ்ட் வவுச்சர் நம்பரிங் மட்டும் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நியூ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் இது 2 இருக்கு. ஸோ சர்வரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எகெயின் வந்து சிங்க் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆல் சிங்க் ஆப்ஷன் சிங்க்ரோனைஸ் செலக்டட் டிரான்சாக்ஷன் ரூல். ஸோ எகெயின் வந்து இப்போ நான் சிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டே புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லதா ஸ்டோர் அதாவது சர்வரில் போட்ட என்ட்ரிஸ் வந்து இங்கே வந்துருச்சு. பர்ச்சேஸ் ஆர்டர் நியூ 1 அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. சேம் இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காவியா ஷாப்பிங் நம்ம கிளைண்ட் சிஸ்டத்தில் போட்ட என்ட்ரிஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சர்வர்லையும் கிளைண்ட்லையும் சேம் நம்பரில் வந்து ஏதாவது என்ட்ரிஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு சிங்க் ஆகாது. ஸோ அதனால நம்ம வவுச்சர் நம்பரிங்கை வந்து கரெக்டாக இன்னொரு வவுச்சர் நம்பரிங்கை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சிங்க் பண்ணோம்னா நமக்கு சிங்க் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த F1 ஹெல்ப்பில் போயிட்டு ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரரும் இருக்காது. ஈவெண்ட் லாக்ல போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் வந்து டேட் அண்ட் டைம் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம கிளைண்ட் ரூல் ஃபார் டி அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சிங்க்ல வந்து எந்த எரரும் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம விபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 rupees மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.